தேங்க்யூ ஸோ மச். அந்த பேண்ட் மட்டும் எங்கே வாங்கினீங்கன்னு எனக்கு அப்புறமா மெசேஜ் பண்ணிடுங்க. செம்ம ஸ்வாகா இருக்கு. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து த கேப்டன் ஆஃப் த ஷிப். இவர் வந்து இன்னைக்கு நம்ம கேப்டன் ஆஃப் த ஷிப் அவங்க எங்கேயோ பார்த்துருக்கேனே இவரை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் தான் தெரியுது நம்மள மாதிரி இங்கே நின்று நிறைய பேரை கோஆர்டினேட் பண்ணி மேடை ஏற்றி எல்லா வேலையும் பார்த்து அசிஸ்டன்ட் டைரக்டராக அத்தனையும் பண்ணி அவருடைய முதல் மேடை. இட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஹிம். டைம் எடுத்துக்கோங்க சார், பேசுங்க. அப்படிதான் சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வந்துட்டு வணக்கம். ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு லாங் ஜேர்னிக்கு அப்புறம் இப்படி ஒரு ஸ்டேஜ், ஏன்னா இதனோட ஃபஸ்ட்டு மேடை. ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட் தான். ஆக்சுவலாக 12th படிக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில், தஞ்சாவூரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் பாலா சாரோட தாரத்தப்பட்ட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. நான் அது வரைக்கும் ஷூட்டிங்லாம் பார்த்ததே இல்லை. அது வரைக்கும் டேரக்டர் ஆகணும் அப்படிலாம் எதுவும் இருந்ததுலாம் இல்லை. எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் அவ்வளோ நல்லாலாம் படிக்க மாட்டேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறான்னு ஊர் பூரா சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ வந்து இந்த ஷூட்டிங் நடக்கும்போது நான் ஜஸ்ட் ஷூட்டிங் போய் பார்த்தேன். ஒரு நாள் பார்க்கும்போது ஸ்கூல் கட் அடிச்சுட்டு போய் பார்க்கும்போது அந்த செட்டே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அந்த ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க நின்னவங்களே வந்துட்டு அவ்வளோ பேர் நின்னாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பாலா சரி அந்த செட்டே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நம்ம படம் சக்ஸஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு 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 ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல. ஸோ ஒரு 3 நாள் வந்துட்டு எனக்கு அந்த ஷூட்டிங் பார்த்ததுலேருந்து தூக்கமே இல்லை. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பயங்கரமாக பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் நிற்கணும் வேடிக்கை பார்க்குறாங்க நம்மளை. ஸோ வந்து ஒரு 3 நாள் எனக்கு தூக்கமே இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணேன், கோனார் தமிழர் இருக்கும்ல கைடு, அதில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு என் பேர் எழுதிருந்துச்சு. நார்மலாக பேர் எழுதியிருப்போம், அந்த மாதிரி பேர் எழுதிருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு எழுத்து இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு போட்டேன் அந்த கோனார் தமிழர். ஸோ வந்துட்டு அதுலேருந்து ஒரு 10 வருஷத்தில் இப்போ இந்த மேடையில் நிற்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான மேட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே சென்னைக்கு வந்தேன். 2016 காலேஜ் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். ஸோ என் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து டைரக்ஷன் தான். பட் எங்கள் வீட்டில் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். ஸோ அதனால் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். என்னதான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணாலும் ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறது, ஸ்கிரிப்ட் எழுதுறது. ஸோ அதிலே தான் இருந்துச்சு. முக்கியமாக என் ஃப்ரெண்ட்ஸ், என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என் கிளாஸ் பசங்களுக்கு வந்து நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். அப்போ எங்கள் வீட்டு ரொம்ப ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலிலாம் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு வந்துட்டு அந்த காலேஜ் படிக்கும்போது கேமராக்கெலாம் காசு கொடுக்கறதுக்குலாம் வந்துட்டு ஒரு 1000 ரூபா, 1500 2000 அந்த மாதிரிலாம் தேவைப்படும். ஏன்னா அது மட்டும் தான் செலவு, மற்றபடி எல்லாமே நானே பண்ணுறேன். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நடிக்க வச்சுருவேன், எல்லாம் பண்ணுவேன். ஸோ அந்த காசுக்கே வந்து அப்போ எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டம் தான் அது. ஆக்சுவலாக என்ன மாதம் 4500 4000 ரூபாய் கொடுப்பாரு எங்கள் அப்பா. ஸோ அதை வந்துட்டு ரூம் வாடகை 2000 2500 போயிடும். பாக்கி ஒரு 1500 இதுதான் இருக்கும். அதை வச்சு தான் சாப்பிட்றது, இந்த மந்த் ஓட்டுறது எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு, கிளாஸ் குரூப்பில் வந்துட்டு ஒரு மெசேஜ் போட்டேன். நான் மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன், எல்லோரும் ஒரு 100 rupees கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஆக்சுவலாக. ஸோ மெசேஜ் போட்டோன்னே அடுத்த நாளே வந்துட்டு கிளாஸில் எல்லாம் வந்துட்டு எல்லாம் ஆளுக்கு 100 ரூபா போட்டு கொடுத்தாங்க. எல்லாம் போட்டு ஒரு 2500 ரூபாய் கிட்ட வந்துச்சு. ஸோ அதுதான் வந்து அதுதான் வந்து அவங்க தான் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் ஆக்சுவலாக, என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி அப்படியே வந்துட்டு 2019 வடபழனி நோக்கி வந்துச்சு. தாம்பரத்தில் இருந்தேன். தாம்பரத்துலேருந்து 2019 வடபழனி நோக்கி வந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு யாரை பார்க்குறது, யார்கிட்ட போய் கேட்குறது எதுவுமே தெரில எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா யாருமே தெரியாது, ஒருத்தர் கூட தெரியாது இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபோரமால் வாசலில் தான் ஒரு டைம் உட்காந்துருக்கும்போது ஒருத்தர் யாருனே தெரியல, பக்கத்தில் ஏதோ ஒரு சினிமா பர்சன் தான் நினைக்கிறேன், ஏதோ பேசிகிட்டு இருந்தார், பக்கத்தில் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். அவர் பேசிகிட்டு இருந்ததை வச்சு ஒரு சினிமா பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட கேட்டு அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணுமா, ஆமாம்மா சரி நான் சொல்கிறேன், ஒரு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னாரு. கார் ஓட்ட தெரியாது. அப்போ கஷ்டப்பா, ஏன்னா ஒரு இடத்துல ஒரு வேக்கன்சி இருக்குது, கார் ஓட்ட தெரிஞ்சால் அப்படியே காரும் ஓட்டலாம், அந்த டைரக்டர் கார் ஓட்டிட்டு அப்படியே அசிஸ்டண்ட்டாக இருந்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ நல்ல வேலை எனக்கு அன்னைக்கு கார் ஓட்ட தெரியல. அன்னைக்கு கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு இங்கே வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அன்னைக்கு ஸ்டார்ட் ஆன ஜேர்னி அப்படியே வந்துட்டு கன்னடம்
டைரக்டர் ஒருத்தர் நாகசேகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமிழில் ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணார். ஸோ அதில் வந்துட்டு நான் அசிஸ்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணேன், லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக. ஸோ ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து சுகுமாரனை வந்துட்டு பழக்கமானார். ஸோ அந்த ஷூட்டிங்கில் தான் அவர் பழக்கமானார். அவர் சுகுமாரன் யாருன்னா ஆக்சுவலாக வந்துட்டு இந்த படத்தில் கோ டைரக்டர்னு சொல்ல முடியாது, ஒரு கைட் மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காரு, சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு சொல்லப்போனால். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஸோ அவர் மூலியமாக தான் வந்துட்டு அவர் வந்துட்டு வாசு சாரோட கோ டைரக்டர். ஸோ அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்கஷனுக்கு வாசு சார்கிட்ட அழைச்சிட்டு போகிறாரு. நாங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் போகிறோம். எல்லாமே வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் ஏஜ்டு, ஐ மீன் ஒரு 30-35 ப்ளஸில் இருக்கவங்க. நான் தான் இப்போ வந்துட்டு 23ன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் தான் சின்ன பையன். போய் டிஸ்கஷனில் உட்காரோம். ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு வாசு சார் டிஸ்கஷனில் போய் உட்காரோம். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, லைக் அவர் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயமாக இருக்கும். அவரை பார்த்து டக்குன்னு பேச்சே வராது டக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இப்போ கூட எனக்கு இன்னைக்கு காலையில் கூட பேச்சே வரல அவர் அதுலேருந்து. ஸோ அந்த மாதிரி வந்து உட்காந்தோடனே டிஸ்கஷன் ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு எனக்கு அதான் உண்மையாக சொல்ல போனால் பேச்சே வரல. அவர் முன்னாடி எல்லாரும் பயங்கரமாக பேசினாங்க, எனக்கு சுத்தமாக பேச்சே வரல, எதுவுமே பேசல. அப்படி சைலண்டாக உட்காந்துருந்தேன். உட்காந்து முடிச்சுட்டு முடிஞ்சு அன்னைக்கு டிஸ்கஷன் முடிஞ்சு கிளம்பிட்டோம். கிளம்புனோன்னே நான் நினச்சேன், ரைட்டு நம்ம வந்துட்டு எதுவுமே பேசல, வாய்ப்பை விட்டுட்டோம், கண்டிப்பாக வந்துட்டு நம்மளை போக சொல்லிடுவார் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு மறுபடியும் அகைன் அடுத்த நாள் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. போகும்போது நான் அப்போது மைண்ட் செட் ஒன்று பண்ணிக்கிட்டேன், நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறையா பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை கரெக்டாக பயன்படுத்தலைன்னா நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு விடிய உட்காந்து எப்படிலாம் பேசணும், இந்த கதை எப்படி பேசணும், ஏதாவது பேசணும். அவரை பொறுத்த வரைக்கும், சாரை பொறுத்த வரைக்கும் பேசணும், ஏதாவது பேசிட்டே இரு, என்ன வேணா பேசு, ஆனால் பேசினாதான் வந்துட்டு அதுலேருந்து எப்படி சொல்றது, ஒரு ஏதாவது ஒரு எவ்வளோ பேசணும் அதுலேருந்து ஒரு மார்னிங் கிடைக்கும், அதுலேருந்து ஒரு மேட்டர் கிடைக்கும் அப்படின்றது தான் சாரோட தாட். ஸோ ஏதாவது பேசணும் அவர்கிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது விடிய நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் அடுத்த நாள் அது இது பேசிகிட்டே இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து சாருக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி திரிஷ்யா 2ன்னு சொல்லிட்டு கன்னடம் ஃபிலிம், அங்கே தான் அதில் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ சார் வந்துட்டு அவ்வளோவா அசிஸ்டன்ஸை பேர் சொல்லி கூடவே மாட்டார் செட்டில், ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு படத்துலலாம் வந்துட்டு என் பேர்லாம் பெருசாக சொல்லி கூப்பிட்டதே இல்லை. நான்லாம் ரொம்ப ஆசைப்படுவேன், பேர் சொல்லி கூப்பிடணும், நம்மளை இங்கே நம்மளுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கணும், அதை பண்ணியான்னு சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ ஆனால் அது ஏன்னா அப்போ தான் நான் புதுசு ஆக்சுவலாக, நிறைய பேர் இருந்தாங்க, சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு அவர் பக்கத்துலேயே நிற்க மாட்டேன், பயந்து அப்படியே போயிட்டு எங்கேயாவது ஓரளவுலேயே இருந்துகிட்டே அப்படியே போயிட்டேன் அந்த படத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது 2வது சந்திரமுகி 2லையும் அப்படியே ஜாயின் பண்ணேன் அசோசியேட்டாக. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த படத்தில் தான் வந்துட்டு சார் வந்துட்டு என் பேர்லாம் சொல்லி கூப்பிட ஆரம்பித்தார். அதே எனக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சு, ஒரு மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டாலே வந்து ஒரு மாதிரி புல்லரிக்கலாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு டிபார்ட்மே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சார் சாரி சார், நீ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி சார் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி. சார்கிட்ட ஒர்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கைடு தான். லைக் வந்துட்டு ஒரு அதான் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, வாசு சார் ஸ்கூல் அந்த ஸ்கூல் நான் உள்ளே இருந்து பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி டு த கோர் இருக்கும் அவர்கிட்ட. இது வரைக்கும் ஒரு செட்டில் ஒரு சீன் பேப்பர் கையில் வச்சு கூட நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஒரு எல்லாமே மைண்டில் தான் இருக்கும். நான் நினைப்பேன், ஏன்னா நாங்கள் தான் வந்து ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாமே போவோம். ஸோ எங்களுக்கு எல்லாமே கிளாரிட்டி இருக்கும். அவர் பார்க்கவே இல்லையா, அவருக்கு எப்படி கிளாரிட்டி இருக்கும்னு நினச்சிட்டே இருப்பேன். பார்த்தா நாங்கள் எடுத்துகிட்டு போனதை பார்த்துருக்க கூட மாட்டார், அது ஒரு சீன் முடிச்சிடுவோம். சில டைம்லாம் வந்துட்டு ரொம்ப சின்ன டைம் தான் இருக்கும், லைக் வந்துட்டு ஒரு ½ hour இருக்கும், ஒரு 1 hour இருக்கும். சில டைம்ல ஒரு பெரிய சீன் இருக்கும். நான் நினைப்பேன், எப்படி இதை எடுக்க போறாரு புரியலையே, எப்போ இருந்தாலும் நாளைக்கு இந்த சீன் இருக்கும் போல அப்படின்னு நினைப்பேன். நாங்கள் நினைச்சதை விட ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே அந்த சீனை முடிச்சிருவாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு பர்சன் தான் சார். ஸோ அந்த சார் அவர்கிட்டேருந்து வந்துட்டு நாங்கள் இதுக்குள்ளே வந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், ஃபஸ்ட் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் கம் டு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். ஃபர்ஸ்ட்டு ஹரிப்ரோ தான் வந்துட்டு எனக்கு எப்படின்னா, அவருக்கு தான் ஃபஸ்ட் நான் ஒரு சினாப்சிஸ் அமைச்சேன். அவரை வச்சு அவரோட ஆக்சுவலாக அவரோட ஃபேன் நான் 2016லேருந்து. ஸோ அவரை வச்சுட்டு ஒரு படம் அப்படிங்கிறதுலாம் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணல. அவருக்கு ஒரு சினாப்சிஸ் அனுப்புவோம். அவர் நினச்சி ஒரு கதை ஒன்று எழுதினேன், அது அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும்னு எழுதினேன். ஸோ எழுதி சினாப்சிஸ் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு அனுப்புனேன். அனுப்பி பார்ப்போம் ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அனுப்பினோடனே ஒரு 1 year கழிச்சு அந்த சினாப்சிஸுக்கு எனக்கு ரிப்ளை வந்துச்சு.
மீன் அது வரைக்கும் அவர் கொஞ்சம் ஹெல்டப்பாக இருந்தார். ஸோ 1 year கழிச்சு அந்த சினாப்சிஸ்க்கு எனக்கு ஒரு ரிப்ளை வந்துச்சு, இந்த மாதிரி நல்லா இருக்காத மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே மீட் பண்ணேன் ஹரிப்ரோவை. ஸோ மீட் பண்ணி அங்கே ஸ்டார்ட் ஆனது. ஸோ ஸ்டார்ட் ஆனது ஹரிப்ரோ மூலயமா தேனாலால் ஃபிலிம்ஸ், முரளி சார். ஃபஸ்ட்டு கதை சொல்ல போகிறேன் முரளி சார்கிட்ட. நானும் அவர் ஹரியும் தான் போகிறோம். ஒரு ரூமில் அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு ரூமில் கதை சொல்கிறேன். நான் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா, ஆப்போசிட்டில் இருக்கவங்க நல்லா ரியாக்ட் பண்ணால் பயங்கரமாக சொல்லுவேன். அங்கே ரியாக்ஷனே இல்லை அப்படின்னா டொயங்கன்னு போயிடும், எது வாயை திறக்கவே முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு முரளி சார்கிட்ட நல்லா கதை சொல்லும்போது ஃபஸ்ட்டு நான் பிரைட்டாக தான் ஆரம்பித்தேன். சார் வந்துட்டு எப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார். அவர் ஃபேஸ் ஒரு ரியாக்ஷன் தான் இருக்கும், அது என்ன ரியாக்ஷன் நம்மளுக்கே தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு. நான் கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவர் அப்படியே உட்காந்துருக்கேன். நான் காமெடின்னு நினச்சி நானே நிறைய காமெடியெலாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவர்கிட்ட சிரிச்சு அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காரு. நான் ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன், நம்ம கரெக்டாக சொல்கிறோமா இல்லை நம்மளே குழப்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டைமில் எனக்கே எப்படா கதையை முடிப்போம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொல்லும்போது. ஸோ நான் நினச்சேன் ரைட்டு வெளியே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. எப்படி வாசு சார்ட்டேருந்து ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு ஒன்றுமே பேசலை. ஸோ வந்துட்டு அடுத்த நாள் கண்டிப்பாக நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது, வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு வந்தோம். அதே மைண்ட் செட்டோட தான் முரளி சார்ட்ட காசு சொல்லிட்டு வெளில வந்தேன். வெளில வந்தோடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு 2 minutes 5 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஸோ அந்த 5 minutesலேயே வந்துட்டு அவரோட கால் வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்ற கால் வந்துருச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் வந்து கதை பிடிக்காமையோ இது எல்லாமே ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. அவர் ரியாக்ஷனே அவ்வளோதான் ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ சார், ஒரு ப்ரெஷர் நம்பி இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்யூ சார். ஸோ அடுத்து நிதின் சார், அந்த படத்தோட ஜாயின்ட் ப்ரொடியூசர். நிதின் சார் அப்படின்னா வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரு நிறைய படத்துலலாம் பார்த்துருப்போம், ஒரு வில்ல வந்துட்டு ஃபாரின்ல இருப்பார். லைக் வந்துட்டு அவர் கடைசியில் கிளைமேக்ஸில் தான் காட்டுவாங்க, அந்த மாதிரி தான் நிதின் சார். நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ காலில் தான் பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே சார் வந்துட்டு ஃபஸ்ட்டே கதை சொல்கிறது. சார் வந்துட்டு தமிழ் தெரியாது சாருக்கு. ஸோ வந்துட்டு நான் கதை கேட்கறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ 2-3 பேர் வந்துட்டு ஜூம் காலில் வந்தாங்க. ஸோ அப்போ தான் கதை சொன்னேன். ஆக்சுவலாக நானும் ஜூம் காலில் வந்துட்டேன். சாருக்கு நான் தான் டேரக்டர் தெரியல. நானும் வந்துட்டு கதை கேட்க வந்து நினைச்சிட்டு ரொம்ப நேரமாக வீடியோ ஆன்லேயே இருக்கு, யாருமே பேசல, வெயிட் பண்ணிட்டே இருக்காரு சார். அப்போ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அஃப்ரோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, சீக்கிரம் உள்ள போங்க, வெயிட் பண்ணிட்டு நான் உள்ளதான் இருக்கேன், அவருக்கு தெரியல நான் தான் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில தான் அவர் தெரிஞ்சு, ஓ நீங்க தான் டேரக்டரா அப்படின்னு. சார் நான் தான் சார் டேரக்டர். ஓ சாரி நான் நீங்களும் கதை கேட்க வந்துருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அங்கே ஆரம்பித்தேன். ஸோ மற்றவங்களுக்கு இந்த கதை சொல்லி கிளாரிட்டி கொடுத்து இவ்வளோ பண்ணி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. பட் நிதின் சாருக்கு நான் ரொம்ப டீப்பாலாம் இந்த கதை தெரியாது, இந்த கதையா ஒரு மூடா தெரியும். ஸோ அந்த நாட்டோட லைக் அந்த நாட்டோட நம்பிக்கையை வச்சே இவ்வளோ இந்த ப்ராஜெக்ட் இங்கே வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு ஒரு ரொம்ப பெரிய தேங்க்யூ சார். நிதின் சார் ரொம்ப பெரிய தேங்க்யூ. ஸோ ஹவுஸ் கீப்பிங் இதில் ஃபஸ்ட்டு டேரக்ஷன் டீமுக்கு வந்துட்டு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். சுகுமாரன் அப்படின்னா வந்து வாசு சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கோ டேரக்டரா. நான் ஃபஸ்ட்டு ஒரு கூப்பிடலாமா வேணாமான்னு நினச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. என்னதான் இருந்தாலும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறேன், எனக்கு ஒரு கைடு ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஸோ வந்துட்டு எனக்கு அது இல்லாமல் வந்துட்டு என்னதான் டேலண்டடாக இருந்தாலும் ஒரு கைடு ஒன்று தேவைப்படல. ஸோ அந்த மாதிரி ஒரு கைடு ஒன்று தேவைப்பட்டுச்சு எனக்கு. ஸோ நான் அவர்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறமா ஒரு நாள் நானே முடியாதா கேட்டுரும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரிண்ணே ஒரு படம் பண்ணுறேன்னு, நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் சொல்லியிருக்காரு வெளியெல்லாம் இன்னும் அவன் கூப்பிடவே இல்லை, அதனால தான் நான் வெயிட் பண்ணல, நானே ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்படின்னு இருக்காரு. நான் நினச்சிட்டு இருந்தால் வரமாட்டாருன்னு நினச்சேன். பார்த்தா அவரே வந்து வெளியே சொல்லியிருக்காரு அவர் கூப்பிடல, இல்லைன்னா முன்னாடியே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு ஒரு ஃபுல் சப்போர்ட்டிவாக அந்த படத்துக்கு வந்துட்டு அவங்க சுகுமாரன் இருந்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ட் டைரக்ஷன் டீமு எங்கள் பசங்களாம் பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் சார் போவார்ல பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு அரண்மனை, அந்த மாதிரி தான் நாங்கள் போவோம். ஆக்சுவலாக காலைல ஃபஸ்ட்டு நாங்கள் தான் போவோம் செட்டு கூட யாரும் துரத்துருக்க மாட்டாங்க. போயிட்டு இப்போ செட்டில் அங்கே வாட்ச்மேன் ஏதாவது புது செட்டுக்கு போகிறோன்னா அங்கே வாட்ச்மேனுக்கே வந்துட்டு தெரியாது ஆக்சுவலாக ஷூட்டிங்க்கு வராங்கன்னு சொல்லி, வரும்னு தெரியாதா வெளியே ஓடி அப்படின்ற மாதிரி நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டீமு, ஒரு ஜாலியான ஒரு டீமு. அண்ட் ஹரிபாஸ்கர் சொல்லிட்டேன். ஓகே. அண்ட் லாஸ்ட்லியா வந்துட்டு எப்படி ப்ராஜெக்ட்ல வந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் அந்த கேரக்டருக்கு. ஒரு இன்ஸ்டா போஸ்ட் ஒன்று பார்த்தேன் அவங்களோட ஒரு கெட்டப்பில், லைக் வந்துட்டு ஒரு பாசி லுக்கில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட் பார்த்தோன்னா ஒரு கேரக்டராக எனக்கு தெரிஞ்சிச்சு.
ஸோ ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு ஒரு வாட்டி கதை சொல்லிட்டு ஒரு ஆடிஷன்லாம் பண்ணி பார்த்தோம். ஸோ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஒரு ஓப்பனிங் இருக்கும். அண்ட் தென் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் கேமராமேன் ரொம்பவே ஒரு ஹார்ட் ஒர்க் இந்த படத்துக்கு. ஸோ எந்த டைமாக இருந்தாலும் சரி, நான் நிறைய திட்டிருக்கேன் அவரை, நிறைய சண்டை வந்திருக்கு. ஸோ எல்லா டைம்லேயும் வந்துட்டு பொறுமையை காத்து அப்படியே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கடைசி வரைக்கும் நின்றதுக்கு ஸோ ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது ஒரு சாங் தான் கம்போசிங்கில் தான் மீட் பண்ணோம். ஹரி மூலியமாக தான் நான் மீட் பண்ணேன். ஸோ மீட் பண்ணும்போது அவர் ஏஜ் ஆக்சுவலாக 23 or 24 சம்திங் தான். எப்படி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி அவர் பண்ணுவார், ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. யாரை சொல்கிறேனோ இல்லையோ பெட் கட்டி சொல்கிறேன், இந்த படத்தோட ரீரெக்கார்டிங்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஹீரோவோட படம் அடுத்த படமாக கண்டிப்பாக அவர் பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கான ரீரெக்கார்டிங் சார் சொன்னார். இளவரசி சார் சொன்னார், ரீரெக்கார்டிங் வந்துட்டு எப்படி வந்திருக்குன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொன்னார். சார் நான் பெட் கட்டி சொல்கிறேன், இந்த படத்தோட ரீரெக்கார்டிங்க்கு அப்புறம் அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோவோட படம் கண்டிப்பாக அவர் பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கான ஒரு எஃபர்ட் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு. லிட்டரலி சொல்ல போனால் லாஸ்ட் 30 மினிட்ஸ்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அவர் வந்துட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அது நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், அந்த இடம் பயங்கரமாக இருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்யூ பிரதர். அண்ட் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. இளவரசி சார் முக்கியமாக சொல்ல மாட்டேன். இளவரசி சார் வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்ல போனால் எனக்கு அவரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் கடைசியில் அது எங்கேயோ தடுமாறி எப்படியோ வந்துட்டு அவரை நான் பிடிச்சிட்டேன் இந்த படத்தில். எப்படின்னா ஒரு 1 வீக் முன்னாடி தான் ஷூட் போகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான் சாரோட கேரக்டர் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கிரேட் ப்ளஷர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் கம்மிங் 24th எல்லாருமே கண்டிப்பாக வந்துட்டு தியேட்டருக்கு வந்துட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும். வாசு சார் என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருப்பாரோ அவரோட முந்தைய படங்கள்லாம் அதே ஃபார்மேட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்கிறாங்க இன்னும் 6 பாட்டுலாங்க. சார் நான் உண்மையாக சொல்ல போனால் சின்ன தம்பி பார்த்து தான் இந்த படத்தில் நான் 6 பாட்டு வைக்கணுன்ற மைண்ட் செட்டுக்கே வந்தேன். ஸோ வந்துட்டு ஏன்னா நானும் அவர் சொன்ன மாதிரி பாட்டே இல்லாமல் படம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நானும் ஃபர்ஸ்ட் வந்தேன். பாட்டே இருக்கக்கூடாது, ஹீரோயின் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது, படம் எடுத்து தான் வந்தேன். பட் ஆனால் அவர்கிட்ட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரோட படங்கள்லாம் பார்த்தேன். படம் பார்த்ததுக்கப்புறம் சாங்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு படத்துக்குன்றதை அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சின்ன தம்பியோட ரெஃபரன்ஸில் தான் இந்த படத்துக்கு ஒரு 6 சாங் வச்சேன். 6 சாங் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக January 24th தியேட்டருக்கு வந்துட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாக இது இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இந்த யங் டீமுக்கு உங்களோட சப்போர்ட் அண்ட் ப்ரெசென்ட் மீடியா எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் January 24th தியேட்டர் வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ்லாம் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.